சிம்பிளா ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ட்ரேடிங் டெர்மினலை ஓபன் பண்ணா அதுல மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு ஷேரை நம்ம வாங்க போறோம், விற்க போறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் எல்லாம்? இதெல்லாம் என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ட்ரேடை இனிஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் டிசைட் பண்ணணும். என்எஸ்சியா இல்லை பிஎஸ்சியா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி, இன்ட்ராடே அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம இன்ட்ராடேக்குள்ள நம்மளோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா இன்ட்ராடேவை சூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மேலே இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெலிவரி அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். சில டெர்மினல்ஸில் இது டெலிவரிக்கு பதிலாக சிஎன்சி அப்படின்னு இருக்கும், இன்ட்ராடேக்கு பதிலாக எம்ஐஎஸ் அப்படின்னு இருக்கும். சிஎன்சி அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி, எம்ஐஎஸ்னா மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். ஸோ டெலிவரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற ஷேர் என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ஹோல் ப்ரைஸையுமே நீங்கள் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம இன்ட்ராடே சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புரோக்கர்ஸ் லெவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ லெவரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டேட்குள்ள நம்ம அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் குவான்டிட்டி, நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர் வாங்க போகிறோம் அப்படின்றத இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வாங்க போகிற ப்ரைஸ், அதாவது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு செகண்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த ப்ரைஸில் என்டர் ஆகிறோம், எந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆக போகிறோம், இது எல்லாமே முக்கியம். அப்போ என்ட்ரி ப்ரைஸை டிசைட் பண்றதுக்கு இங்க 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட், லிமிட், ஸ்டாப் லாஸ் லிமிட், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். இதுல மார்க்கெட் ஆர்டர் ட்ரேடிங்ல இருக்கிற ரொம்ப சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஆர்டர். எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அவைலபிள் பிரைஸ்ல இமீடியட்டா எனக்கு பை பண்ணிடு அல்லது செல் பண்ணிடு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்குறோம். ஸோ கரண்டாக மார்க்கெட் எங்கே இருக்கோ அந்த ப்ரைஸில் நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதை நம்ம எந்த மாதிரியான டைம்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப இம்மீடியட்டாக ஒரு பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகணும், இல்லைன்னா ஒரு பொசிஷனில் இம்மீடியட்டாக நம்மளுக்கு என்டர் ஆகணும். இந்த மாதிரியான டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏதோ ஒரு ஓவர் நைட் நியூஸ்னால மார்க்கெட் ரொம்ப பெருசாக ஃபால் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ இம்மீடியட்டாக வெளியில் வரணும். அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம நினச்ச ப்ரைஸில் எக்ஸிட் ஆக முடியாது. மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது மார்க்கெட்டோட என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும், நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நம்ம ஆல்ரெடி லாஸில் இருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஸ்லிப்பேஜ் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் ஒரு பெரிய மூவை கேப்சர் பண்ண போகிறேன் அல்லது ஒரு லாங் டேர்மாக நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், இந்த ப்ரைஸ் ஸ்லிப்பேஜ் எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் ஆர்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸுக்கு நியரஸ்டாகவே நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகும். இதுவே கம்மியான லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸில் பிட் ஆஸ்கோட ஸ்ப்ரெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸுக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரைஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரைஸ் எனக்கு முக்கியம் இல்லை, ஆர்டர் எக்ஸிக்யூஷன் இம்மீடியட்டாக நடக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு லாங் டேர்மாக நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல மட்டும் நம்ம இந்த மார்க்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அப்படியே ஆப்போசிட் தான் லிமிட் ஆர்டர். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸில் மட்டும் எனக்கு பை அல்லது செல் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் லிமிட் ஆர்டர். நம்மளோட ஆர்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண லிமிட் ப்ரைஸ்க்கு மார்க்கெட் வராத வரைக்கும் நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது, பெண்டிங்லேயே தான் இருக்கும். இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ரொம்ப பெருசாக மொமெண்டமாக ப்ரைஸ் போயிடுச்சு, இவ்வளோ பெரிய மூவ்க்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தா ரிஸ்க் ரிவார்டு நமக்கு ஃபேவரபிளா இல்லை. ஸோ ஹையர் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்காம மறுபடியும் ப்ரைஸ் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸில் ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் என்ட்ரு ஆகலாம்
அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர்பைல எந்த பிரைஸ் வந்து நம்மளோட ரிஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த பிரைஸ்ல நம்ம வந்து ஒரு லிமிட் ஆர்டரை போடலாம். ஸோ இந்த லிமிட் பிரைஸ்ன்றது எப்பவுமே கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட லோயர் பிரைஸா தான் வந்து நம்ம என்டர் பண்ணணும். என்னோட சஜஷன் என்னன்னா, எல்லா ட்ரேட்ஸையுமே வந்து நம்ம மார்க்கெட் ஆர்டர்ல ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்கை வந்து நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியாது. ரிஸ்கை மேனேஜ் பண்ணாம நம்ம லாங் டேர்ம்ல வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எந்த பிரைஸ்ல நம்ம என்டர் ஆகணும், எந்த பிரைஸ்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கணும், இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா டிசைட் பண்ணிட்டு ப்ரீ பிளான்டா அந்த ப்ரைஸை லிமிட் ப்ரைஸா போட்டு நம்ம ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ரிஸ்கை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்ம்ல ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்க முடியும். ஒரு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் நடக்காமலேயே மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூவை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் இப்போ சிலர் வந்து ஜாப் போயிட்டே பார்ட் டைமாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து மார்க்கெட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ண டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டைம்லையும் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும். அந்த மாதிரி பிரேக் ஆகும்போது நான் சொல்கிற ப்ரைஸில் வாங்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த ஆர்டரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நம்ம புல் பேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற தேவை இருக்காது. அண்ட் மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ண முடியாத பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஆர்டர் டைப். இந்த லிமிட் ஆர்டருக்கும் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லிமிட் ஆர்டர் எப்பவுமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் கொடுக்க முடியும். பட் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரில் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ஹையர் ப்ரைஸ்லையும் நம்மளால வந்து கொடுக்க முடியும். இங்கே இன்னொரு வேல்யூவை என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ட்ரிகர் ப்ரைஸ். ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போட்டிருக்க இந்த லிமிட் ஆர்டருக்கு மேலே ப்ரைஸ் வந்து சப்போஸ் கேப் அப் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட லிமிட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த லிமிட் ஆர்டருக்கு கீழே ஒரு பஃபர் பாயிண்ட் விட்டு ஒரு ப்ரைஸை நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரைஸை வந்து மார்க்கெட் ரீச் ஆகும்போது எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு அலர்ட் போகும். நான் வந்து பை பண்ண ரெடியாக இருக்கேன், ஸோ என்னோட ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற அலர்ட் போகும். ஒன்ஸ் அந்த ட்ரிகர் ப்ரைஸ் டச் ஆன உடனே நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு அலர்ட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் மாதிரி தான் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரும். இங்கே லிமிட் ப்ரைஸ்க்கு பதிலாக நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் இந்த ட்ரிகர் ப்ரைஸை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் ட்ரேடபிள் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த ரெண்டு ஆர்டரையுமே வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க பொசிஷனுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டராகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும். ஸோ ஒன்ஸ் நம்மளோட என்ட்ரி ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணுற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணால் இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக தான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஸோ லைவாக டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த சேம் ஆப்ஷன்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். மார்க்கெட் ஆர்டரை சூஸ் பண்ணால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிடு அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது டார்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். இந்த லிமிட் ஆர்டரை நம்மளோட டார்கெட் ரீச் ஆனதும் எக்ஸிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளோட டார்கெட் ப்ரைஸை என்டர் பண்ணணும். இப்போ இந்த டாடா ஸ்டீல் வந்து 180 ப்ரைஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே 180ன்னு நம்ம என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடணும். மார்க்கெட் 180 ரீச் ஆனதும் நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். 180 ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். நம்ம பொசிஷனுக்கு மறுபடியும் போய் ஸ்கொயர் ஆஃப் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்க்கு இந்த 2 ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் லிமிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்.
ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரை சூஸ் பண்ணி இதில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை நம்ம என்ட்ரு பண்ணலாம். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 169. சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணோம். ஸோ 165 நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிகர் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணணும். ட்ரிகர் ப்ரைஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்ல இருந்து கொஞ்சம் பஃபர் விட்டு இன்னொரு ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ப்ரைஸை தான் டச் பண்ணும். அப்போ 168 ட்ரிகர் ப்ரைஸா நம்ம கொடுப்போம். இப்போ மார்க்கெட் வந்து 169ல இருந்து ஃபால் ஆகி 168 டச் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு அலர்ட் போயிடும். நம்ம செல் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஆர்டர் வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே ஆர்டர் செக்ஷனில் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண டார்கெட் ஆர்டரும் ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் நம்ம என்ட்ரு பண்ண ப்ரைஸ்க்கு வந்ததும் தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஏதாவது தப்பான ப்ரைஸை என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம எந்த ஆர்டர்ல தப்பா போட்டோமோ அந்த ஆர்டரை கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு திருப்பியும் நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா அவ்வளோதான், நம்மளோட ஆர்டர் வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் இருக்கும். பட் இங்க வந்து ட்ரிகர் பிரைஸ் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். ஒன்ஸ் இந்த ட்ரிகர் பிரைஸ்க்கு மார்க்கெட் வந்ததும் நெக்ஸ்ட் அவைலபிள் பிரைஸ்ல வந்து இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுக்கு தனித்தனியா தான் நம்மளால வந்து ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று வந்து பெண்டிங் ஆர்டரா இருக்கும். அதை நம்ம மறக்காம கேன்சல் பண்ணிடணும். ஒரு ஆர்டரை நம்ம கேன்சல் பண்றதுக்கு எந்த ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணணுமோ அந்த ஆர்டரை நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கேன்சல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ப்ரைஸை ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி பண்ணணும். இதுவே நம்ம என்ட்ரு ஆகும்போது, அதாவது என்ட்ரி பிரைஸ் கொடுக்கும் போதே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் நம்மளோட டார்கெட் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் தான் வந்து இந்த கவர் ஆர்டர் அண்ட் ஹிட் ஆர்டர். இந்த ரெண்டு ஆர்டர்ஸுமே வந்து நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கவர் ஆர்டர்ல வந்து என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்க முடியும். டார்கெட் ஆர்டர்ல வந்து என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இது மூணையுமே சேர்த்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரு ஆகும்போதே ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு இது எல்லாமே நம்ம சேர்த்து டிசைட் பண்றதுனால நம்ம வந்து பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம எமோஷனலா எடுக்கிற டெசிஷன்ஸை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ட்ரேடிங்ல ஒரு டிசிப்ளினை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆர்டர்ஸ்க்குமே வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் தான் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து லைவ்ல இருக்கும். சேம் விண்டோலயே வந்து வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு. இதுல டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண முடியும். இதுல டே, ஐஓசி, மினிட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம டே அப்படின்னு சூஸ் பண்ணா அந்த பர்டிகுலர் டே வரைக்கும் தான் வந்து அந்த ஆர்டர் லைவ்ல இருக்கும். அந்த டேக்குள்ள மார்க்கெட் நம்ம என்ட்ரு பண்ண ப்ரைஸ்க்கு வந்து வந்தா எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அகைன் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஆர்டர் கொடுக்கணும். ஐஓசி அப்படின்னா வந்து இமீடியட் ஆர் கேன்சல், அதாவது நம்ம கொடுத்த ஆர்டர் வந்து இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா ஃபில் ஆகாம இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடு அப்படின்னு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஐஓசி. நெக்ஸ்ட் வந்து மினிட்ஸ். இந்த ஆப்ஷன் வந்து ஜெரோதால இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கிற டைம் டியூரேஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற டைம்குள்ள ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், அந்த டைம்குள்ள ஆர்டர் ஃபில் ஆகலைன்னா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து இந்த ஆப்ஷன். இன்ட்ராடே பண்ற வரைக்கும் இது எல்லாமே ஓகே. பட் பொசிஷனா நம்ம ஹோல்ட் பண்ணணும்னா இந்த ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. டெய்லி ஃப்ரெஷ் ஆர்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ இதுக்கு ஜிடிடி அப்படின்ற ஆர்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 year வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து லைவாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ஜாப்ல இருந்துகிட்டே வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ஹோம் மேக்கர்ஸ் இவங்க எல்லாரும் வந்து இந்த ஆர்டரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆர்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ட்ரி ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது எல்லாமே நம்மளால வந்து சேர்த்து போட முடியும்.
இந்த வீடியோல நீங்க நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க எந்த ஆர்டர் யூஸ் பண்றீங்க, எந்த ஆர்டரை புதுசா இந்த வீடியோல லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Have a safe and profitable trade. Thank you friends.